தென்காசி மாவட்டத்திற்கு நேற்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்தது. அந்த கனமழை பெய்யும் என்று கூறப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் கனமழை நேற்று பெய்தது. அப்படி பெய்த போது பல்வேறு இன்னலுக்கு மக்கள் ஆளானார்கள். குற்றாலத்தில் பேரருவிகள் எல்லாம் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. அது மட்டுமில்லாமல் தற்போது நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதி செங்கோட்டை பகுதியிலிருந்து கொல்லம் செல்லக்கூடிய பாதை. இந்த பாதையில் இருக்கக்கூடிய குளத்தில் ஒன்றில் பெரும் உடைப்பு ஏற்பட்டது. அந்த உடைப்பை தொடர்ந்து அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தண்ணீர்கள் எல்லாம் ஊருக்குள் வந்தன. இதனால் அந்த சாலை முழுமையாக துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து முடங்கி இருந்தது. இந்த நிலையில் தற்போது அந்த ஊரை சேர்ந்த செண்பகம் என்பவர் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார், இந்த வெள்ள பாதிப்பு எப்படி இருந்தது? அதிகாரிகளுடைய நடவடிக்கைகளை எப்படி பாக்குறீங்க? அதிகாரி வந்து பார்த்தாங்க சார். அதிகாரி பார்த்து தான் போயிருக்காங்க. ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. குளங்களை வந்து தூர்வாறு பண்ணி பல ஆண்டுகளாகிறது. எங்கள் குளங்கள் வந்து சஞ்சார குளங்கிறது பல ஆண்டுகளாகிறது. ஆனால் மெயின் கால்வாய்கள் நிறைய அடைக்கப்பட்டிருக்கு. அது அதிகாரிகள் எதுவுமே கண்டுகொள்ளவில்லை. நாங்கள் அரசிடம் பல முறை மனு கொடுத்தும் எந்த இதுவும் எடுக்கவில்லை எங்களுக்கு. இப்ப இந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட பகுதி மக்கள், நீங்க அரசு ஒரு பக்கம் நடவடிக்கை எடுக்கணும் என்ற குற்றச்சாட்டு கூறியிருக்கீங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் வெள்ள நீர் புகுந்து இருக்குது. இவர்கள் எல்லாம் தற்பொழுது எங்க தங்க வைக்கப்பட்டிருக்காங்க? எந்த சூழ்நிலையில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க? தாசில்தார் சொன்னாங்க எஸ்ஆர்எம் ஸ்கூல்ல தங்க வைக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஏசிபி மூலம் அவங்களை எடுத்து வெளியே கொண்டு வந்து பத்திரமா மீட்கப்பட்டது. ஆமா சார். இவர்கள் கூறியது பற்றி, அதாவது கடுமையான மழை பொழிவு ஏற்பட்டிருக்கிறது. இந்த மழை பொழிவில் குளம் உடைப்பு ஏற்பதற்கு மிக முக்கிய காரணம் தூர் வராது என்ற குற்றச்சாட்டை கூறியிருக்கிறார். இதனை அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு வந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அனைவரின் விருப்பமாக இருக்கிறது. செங்கோட்டையிலிருந்து புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் குணசேகரனுடன் ராமானுஜம்.